இளைய தளபதி விஜய் நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் நடிக்கிறதுக்கு மட்டும் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நம்ம தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோ யாருன்னா இளைய தளபதி விஜய் தான். நம்ம தமிழ் சினிமால முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா தளபதி விஜய் தான். அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் சினிமால நடிச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறார். ஏன் தளபதி விஜய்க்கு பட வாய்ப்பு இல்லையா? தளபதி விஜய் தமிழ் சினிமால தோத்துட்டாரா? தளபதி விஜய் அரசியல்ல வந்து பணம் சம்பாதிக்க போறாரா? இல்ல ஊழல் பண்ண போறாரா? எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இளைய தளபதி விஜய்க்கு. மற்றபடி எந்த பண ஆசையும் கிடையாது இளைய தளபதி விஜய்க்கு. அரசியல்ல வந்தா பணத்தை இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து பணம் சம்பாதிக்கணும் சான்ஸே கிடையாது. ஆனா அவ்வளோ தைரியமா இருக்கிறவருக்கு என்னோட சல்யூட். இப்போ கூட விஜயோட கடைசி படம் லியோ இருக்குல்ல, இந்த உலகத்திலேயே 600 கோடி வசூல் பண்ணிருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. அவரோட படம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட், அதுக்கப்புறம் வாரிசு, இதெல்லாம் படம் வந்து சரியா இல்லை, நல்லா இல்லை. ஆனால் அந்த படம் இன்னும் நிறைய வசூல் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு பேருக்காக மட்டுமே படம் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைனா என்ன, வசூல் கூச்சிக்கிட்டே இருக்கு. விஜயோட தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகுதுங்க. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நிற்கிறது கிடையாது. விஜய் பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் கேரளால திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க இன்னைக்கு போறாருங்க. அப்போ கேரளாவில் அவ்வளவு ரசிகர்கள். கண்டிப்பா விஜய் கேரளால போட்டியிட்டார்னா அரசியல்ல விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் கேரளாவில். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. விஜய்னாலே அவ்வளவு பிடிக்கும், நம்ம எல்லா மக்களுக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டமன்ற எலெக்ஷன் விஜய் என்ன பண்ண போறாரு.